ஆளும் கட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி இல்லை என முன்னாள் தேசிய செயலாளரும் காரைக்குடி தொகுதி வெற்றி வேட்பாளருமான திரு ஹெச் ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேசிய செயலாளரும் காரைக்குடி தொகுதி வெற்றி வேட்பாளருமான திரு ஹெச் ராஜா அவர்கள் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அதிமுக பாஜக கூட்டணி இயல்பான இயற்கையான கூட்டணி என்றும் இந்த கூட்டணி ஆட்சியிலும் தொடர வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் லாட்டரி விற்பவர்கள் நாளையுடன் கடைசி என்று கூவி விற்பது போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற போது எதிர்க்கட்சியினர் இந்த ஆட்சி நாளையுடன் கடைசி என்று கூறியதாகவும், ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டுகளை பூர்த்தி செய்துவிட்டார் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் 6.10 லட்சம் கோடியில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக கூறிய அவர் 12 லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது என்றும், விவசாயம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் 6000 ரூபாய் வழங்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். தூய்மை இந்திய திட்டம் என்பது ஊரை சுத்தம் செய்வதற்காக மட்டும் அல்ல, பெண்களின் மானத்தை காப்பதற்காகத்தான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூறியதை சுட்டிக்காட்டிய ஹெச் ராஜா அவர்கள் தாய்மார்களின் ஆரோக்கியத்தை காக்க இலவச எரிவாயு திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். திமுக என்ற தீய சக்தி வரக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார்.